வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே உள்ள பேராசிரியர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல எனக்கு கணவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய எதுக்கு இந்த மனவளக்கலைக்கு நான் வந்தேங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். 2019 என்னுடைய சுயநினைவை இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் நான் அந்த அளவுக்கு இங்கே வந்து பேசுவேனாங்கிறது ஒரு சந்தேகம். 3 வருஷமாக நான் வீட்டிலையே அடைப்பட்டு இருந்தேன். என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. குழந்தைய போல் என்னை பாவித்து எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு சொல்லி மனவளக்கலைக்கு அப்பா அம்மா கூப்பிட்டு போங்க, அவங்க போனால் ஓரளவு பேசுவாங்க, பழைய நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் யாருமே என்னை பார்த்துட்டு நம்பலை. அப்புறம் அந்த மனவளக்கலைக்கு நான் வடலூர் மனவளக்கலைக்கு வந்து சேர்ந்தேன். சேரும்போது அங்கே இருந்த பேராசிரியர்கள் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. அப்போல்லாம் பார்த்தா அழுவும், அவங்கள பார்த்துட்டு பேச மாட்டேன். அவங்க ரொம்ப அமைதியாக என் பக்கத்தில் இருந்து என்னை எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து தியானம் சொல்லி கொடுத்து 6 மாதம் அந்த பயிற்சியை நான் விடாமல் பயிற்சி வீட்டில் பண்ணினேன். அந்த பயிற்சி பண்ணின பிறகு அகத்தாய்வு நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். 3 அகத்தாய்வும் அவங்கள்ட்ட முடித்த பிறகு எனக்கு உடம்புல அவ்வளோ ஒரு மாற்றங்கள். இந்த அளவுக்கு நான் பேசுவேன், நடப்பேன், நிற்பேங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த ஆழியார் நீங்கள் போயிட்டு வாங்க, அறிவு திருக்கோயில் அறிவு திருக்கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மாற்றமாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு ஒரு வாட்டி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு எங்கள் கணவர் என்னை விடாமல் சரி இதுவும் விட்டுட்டு போவோம், அவங்கள இன்னும் பய உணர்வு இருக்குது அப்படின்னு இட்டுட்டு வந்தாங்க. ஆழியார் அறிவு திருக்கோயில் வந்த உடனேவே எனக்கு உள்ள ஒரு மன புத்துணர்ச்சி வந்தது. இங்கே பார்த்த இந்த இயற்கையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நான் பார்க்கல. நான் பார்த்தத பழசு எல்லாமே நான் மறந்துட்டேன். எழுத, படிக்க, பேச எல்லாமே நான் மறந்துட்டேன். இப்போ ஒரு 6 மாதமாக தான் நான் மற்ற ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த அறிவு திருக்கோயில் வந்த பிறகு இந்த ரூமில் தங்கி நான் தனிமையில் 4 பேர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்காரே என்னை விட்டு தனிமையில் இன்ன வரையும் இப்போ இந்த 3 நாள் என்னை விட்டு தனிமையில் இருக்காங்கன்னா நான் தனிமையில் இருக்கேன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த மனவளக்கலைக்கு இந்த அளவுக்கு மன தைரியத்தோடையும் இங்கே உள்ள பேராசிரியர்கள் சொன்னதை கேட்டு இவ்வளோ மன மகிழ்ச்சியோடையும் தவத்திலையும் அவ்வளோ ஒரு மேன்மை பெற்று இந்த இயற்கை சூழல்லாம் பார்த்து அவ்வளோ மன சந்தோஷத்தோடையும் மன திருப்தியோடையும் இருக்கேன். இங்கே உள்ள பேராசிரியர்கள்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்று ஒரு ஞான முத்துக்கள் போல் எனக்கு அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் இருபாராளர்களும் கணவனும் மனைவியும் இணைந்து இந்த மனவளக்கலையில் ஈடுபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகளும் அந்த மனவளக்கலையில் சேர்ந்து நம்மளோட குடும்பமும் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாமே இந்த மனவளக்கலையில் ஈடுபட்டு நம்ம மன அமைதியோடு இருப்போம். அப்புறம் வேறு ஒன்றும் சொல்கிறதுல இங்கே எல்லாம் சாப்பாடு, ரூமு எல்லாமே வசதியாக நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன்.